தெனாலிராமன் கதைகள் பாகம் 2. நீர் இறைத்த திருடர்கள். விஜயநகரம் என்ற நாட்டை கிருஷ்ணதேவராயர் என்ற மன்னர் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தார். இவருடைய அரசவையில் ஒருவரான தெனாலிராமன் மிகவும் புத்திசாலியாகவும் அறிவில் சிறந்தவராகவும் விளங்கினார். அது மட்டுமில்லாமல் நாட்டு மக்களுக்கும் மன்னருக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கவும் செய்தார். ஒரு சமயம் விஜயநகர நாட்டில் திருடர்களின் பயம் அதிகமாக இருந்தது. இதனால் திருடர்களை கண்டுபிடித்து திருட்டை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் அனைவரும் மன்னரிடம் முறையிட்டனர். உடனே மன்னரும் திருடர்களை ஒழிக்க தனது அமைச்சர்கள் மற்றும் காவலர்களுக்கு உத்தரவிட்டார். இந்த சமயத்தில் ஓர் நாள் இரவு தன் வீட்டுத் தோட்டத்தில் 4 திருடர்கள் பதுங்கி இருப்பதை தெனாலிராமன் பார்த்தான். உடனே வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம், கமலா, நமது ஊரில் திருடர்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றான். உடனே அவனுடைய மனைவி, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு தெனாலிராமன், வீட்டில் உள்ள நகை மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி கிணற்றில் போட்டுவிடுவோம். திருட்டுப் பயம் ஒழிந்தவுடன் கிணற்றிலிருந்து எடுத்துக்கொள்வோம் என்று திருடர்களுக்கு கேட்குமாறு சத்தமாக கூறினான். திருடர்களும் தெனாலிராமன் கூறியதை கேட்டனர். அந்தச் சமயத்தில் தனது மனைவியிடம் மெதுவாக திருடர்கள் ஒழிந்துள்ளதை கூறி பெட்டியில் கல், மணல், பழைய பொருட்களை போட்டு மூடுமாறு கூறினான். பின்னர் அந்த பெட்டியை இருவரும் தூக்கி கிணற்றில் போட்டனர். திருடர்களும் நாம் வீட்டிற்குள் புகுந்து திருட வேண்டியதில்லை, கிணற்றிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று மகிழ்ச்சியடைந்தனர். பெட்டியை தெனாலிராமனும் அவனுடைய மனைவியும் வீட்டிற்குள் சென்றவுடன் திருடர்கள் கிணற்றில் உள்ள பெட்டியை எடுக்க கிணற்றை எட்டிப் பார்த்தனர். கிணறு மிகவும் ஆழமாக இருந்ததை பார்த்து பயந்த ஒரு திருடன், அண்ணா, தண்ணீர் குறைவாகத்தான் இருக்கிறது. நாம் ஏற்றம் மூலம் தண்ணீரை எல்லாம் இறைத்துவிட்டு பெட்டியை எடுத்து விடுவோம் என்று கூறினான். உடனே மற்றவர்களும் அதற்குச் சம்மதித்தனர். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தெனாலிராமன் திருடர்கள் நீரை இறைக்கத் தொடங்கிய சிறிது நேரம் கழித்து தோட்டத்தின் பின்பக்கமாக சென்று அவர்கள் இறைத்த நீரை தோட்டத்தில் உள்ள பயிர்களுக்கு பாயும்படியாக வாய்க்காலை திருப்பிவிட்டான். இதையறியாமல் திருடர்களும் ஒருவர் மாற்றி ஒருவர் கிணற்றிலிருந்து நீரை இறைத்துக் கொண்டிருந்தனர். பொழுதும் விடிந்தது, ஆனால் கிணற்றில் மட்டும் நீர் குறையவே இல்லை. இதனால் திருடர்கள் நாளை இரவும் வந்து நீரை இறைத்துவிட்டு பெட்டியை எடுக்கலாம் என்று பேசிக் கொண்டு இருந்தனர். அவர்கள் பேசியதைக் கேட்ட தெனாலிராமன், நாளை வரவேண்டாம், நீங்கள் இன்று இறைத்த நீர் இன்னும் ஒரு வாரத்திற்கு போதும். நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி என்றான். தெனாலிராமன் கூறியதைக் கேட்ட திருடர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் தங்களை ஏமாற்றி நீர் இறைக்க வைத்த தெனாலிராமனை மனதிற்குள் எண்ணி ஆச்சரியமடைந்தனர். மேலும் அங்கே இருந்தால் பிடிபட்டு விடுவோம் என்றெண்ணி ஓட முயன்றவர்களை தெனாலிராமன் பிடித்து ஒரு தூணில் கட்டினான். பின்னர் அரண்மனை காவலாளிகளுக்கும் தகவல் கொடுத்து அவர்களை கைது செய்து மன்னரிடம் அழைத்துச் சென்றனர்.